இப்போ ஜென்ரல் பீப்புள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து எந்த விதமான இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது அவங்க லைஃப்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? லைஃப் இன்சூரன்ஸில் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் தி பெஸ்ட். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாதவங்க மினிமம் ஒரு 5 லட்சம் வருமானம் இருந்துச்சுன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். ஃபேமிலிக்கு மினிமம் ஐம் டாக்கிங். என்னோட ஒன்றும் பெரிய சம்பாத்தியம்லாம் இல்லை, என்னோட பெரிய பணமெல்லாம் இல்லை. மத்திய அரசாங்க இன்சூரன்ஸ் இருக்குது, அது தமிழ்நாட்டில் எவ்வளோ பாப்புலர்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு பெரிய இன்சூரன்ஸ் 50 லட்சத்துக்குலாம் எடுக்க முடியாதுன்னா அந்த 2-3 லட்சத்துக்குள்ள இன்சூரன்ஸையாவது எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஆஃப் லேட்டாக மக்களிடையே உள்ள கிரேஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எய்தர் குழந்தை 17 வயசு ஆயிருக்கணும், மார்க்கெட் எவ்வளவு இறங்குதோ அந்தளவு நானே இறங்கினா போதும், எனக்கு எக்ஸ்ட்ரா 1% ரிஸ்க்கு கூடவோ குறைச்சோ வேண்டாம். இப்போ ஜென்ரல் பீப்புள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து எந்த விதமான இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது அவங்க லைஃப்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும், இல்லை மேண்டேட்டரி அப்படின்னு நினைக்கிறீங்க? மேண்டேட்டரி அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் வந்து மேண்டேட்டரி, ஹெல்த் இன்சூரன்ஸ் மேண்டேட்டரி, ரெண்டும் மேண்டேட்டரி. லைஃப் இன்சூரன்ஸில் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் தி பெஸ்ட். ஸோ இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாதவங்க, ஏன்னா நிறைய கம்பெனிலாம் மினிமம் 50 லட்சத்துக்கு தான் டேர்ம் இன்சூரன்ஸ் தருவோம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா அதுக்கு வந்து மினிமம் ஒரு 5 லட்சம் வருமானம் இருந்துச்சுன்னா அவங்க டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு போயிடுறது பெட்டர். ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து 50 லட்சம் தான் மினிமம் தருவோம்னு சொல்கிறாங்க. இப்போ ஸோ அந்த 50 லட்சம் எடுக்கக்கூடியவங்க, கொஞ்சம் ஹையர் இன்கம் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் தி பெஸ்ட். ஒருவேளை டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க வாய்ப்பு இல்லை, ஒரு சின்னமாக 5 லட்சம் 10 லட்சத்துக்கு நான் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறேன், லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா பெட்டர் என்டோமெண்ட் பிளான் அது மாதிரி ஏதாவது ஒன்று போய்க்கணும். அவங்க வேறு வழி இல்லை. இல்லாட்டி குரூப் டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி ஏதாவது எடுத்துக்கணும். எம்ப்ளாயீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க 25 லட்சத்துக்குலாம், அது மாதிரி ப்ரொவைட் பண்ணிக்கணும். ஆனால் கொஞ்சம் ஹையர் இன்கம் இருக்கவங்க எல்லாமே கம்பல்சரியாக டேர்ம் இன்சூரன்ஸ் மினிமம் 50 லட்சம், 1 கோடி 2 கோடி அவங்களுடைய சேலரியை பொறுத்து, இன்கம் லெவல்ஸை பொறுத்து, பிஸ்னஸ் மேன் ஆகட்டும் யாருமே. ஆனால் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக டேக்ஸ் ஃபைலிங் கேட்பாங்க, டேக்ஸ் ரிட்டர்ன் கேட்பாங்க. டேக்ஸ் ரிட்டர்ன் இல்லாமல் நம்ம பேங்க்கு டிரான்சாக்ஷனை வச்செல்லாம் ஒரு சில பேருக்கு தரலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கெல்லாம் வந்து கம்பல்சரி ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ் இருந்தாங்கன்னா பெஸ்ட்டு, நல்லா ஈஸியாக கிடச்சிடும் டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சில கேசஸ்ல வந்து பேங்க்ல உள்ள டிரான்சாக்ஷனை வச்சு இன்சூரன்ஸ் கம்பெனி கால் எடுத்து ஒரு 50 லட்சத்தை கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்கிறோம். லைஃப் இன்சூரன்ஸை விட கூட இன்னும் ஹெல்த் இன்சூரன்ஸ் முக்கியம். ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு ஃபேமிலியில் 3 பேர் 4 பேர் இருக்கோம். 3 பேர் 4 பேர் இருக்கையில் எப்போ வேணாலும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ வரலாம், ஒரு டிசீஸ் வரலாம், ஒரு இயலாமை வரலாம், ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஸோ அப்படிலாம் இருக்கையில் மினிமம் ஒரு 5 லட்சத்துக்காவது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும் ஃபேமிலிக்கு, மினிமம் ஐம் டாக்கிங். ஸோ அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நம்மளா ஓனாக ப்ரைவேட்டாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் கொடுக்குது, நம்ம தமிழக அரசாங்கம் கொடுக்குது, மத்திய அரசாங்கம் கொடுக்குது. ஸோ அந்த இன்சூரன்ஸையாவது நீங்கள் மினிமம் எடுத்துக்கணும். இப்போ என்னோட ஒன்றும் பெரிய சம்பாத்தியம்லாம் இல்லை, என்னோட பெரிய பணமெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க கம்பல்சரியாக தமிழ்நாடு அரசு இன்சூரன்ஸ் எடுத்துருங்க. அதுக்கு சிம்பிளாக ஆதார் கார்டு அது இதை வச்சு எடுத்துக்கலாம், உங்களுக்கு சிம்பிளாக எடுத்துடலாம். மத்திய அரசாங்க இன்சூரன்ஸ் இருக்குது, அது தமிழ்நாட்டில் எவ்வளோ பாப்புலர்னு எனக்கு தெரியல. பட் தமிழக முதல்வர் காப்பீட்டு திட்டம் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நிறையவே பாப்புலராக இருக்குது, அது தாராளமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும் அந்த இன்சூரன்ஸ் கேட்குறாங்க. ஓகே, சர்ஜரி பண்ணணும்னா, ஏன்னா அவங்களுக்கு கிரெடிட் வரணும், அப்போ தான் அவங்க கவர்மெண்ட் வந்து பணம் வாங்க முடியுங்கிற மாதிரி நிறைய கால்குலேஷன்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கூட ஒரு சர்ஜரிலாம் பண்ணணும்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து கம்பல்சரி. முடிஞ்சால் ப்ரைவேட் இன்சூரன்ஸ், அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் இன்சூரன்ஸு, அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், தாராளமாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் இன்சூரன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு அவங்க எங்கே போகணும் சார்? இ சேவை மையங்கள் இருக்குது இல்லையா, ப்ராபப்ளி அங்கே போய் அவங்க அப்ரோச் பண்ணாங்க, இல்லை வெப்சைட்டு ஆன்லைன் மூலம் அப்ரோச் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கோயிங் பேக் லிட்டில் பேக், நீங்கள் இன்சூரன்ஸை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இந்த இன்சூரன்ஸில் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய 2 இன்சூரன்ஸ் திட்டங்கள் இருக்குது. ஏற்கனவே இந்த ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ்லாம் 12 ரூபாய்க்குலாம் தர்றாங்க. உங்கள் எஸ்பி அக்கௌண்ட் இருந்தாலே போதும், எஸ்பி அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேயே ஆட்டோமேட்டிக்காக வருஷம் டிடெக்ட் பண்ணிக்கிட்டுருவாங்க. ஓகே. ஸோ இப்போ அதெல்லாம் இந்த இப்போ ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸு, அதில் லைஃப் இன்சூரன்ஸ் அப் டு 2 lakhs வரைக்கும் 3 lakhs வரைக்கும்லாம் இருக்குது, ரொம்ப சொற்ப ரேட்டில். ஸோ எனக்கு பெரிய இன்சூரன்ஸ் 50 லட்சத்துக்குலாம் எடுக்க முடியாதுன்னா அந்த 2-3 லட்சத்துக்குள்ள இன்சூரன்ஸையாவது எடுத்துக்கோங்க. ரொம்ப சீப், ரொம்ப சீப். ஆல்ரெடி நிறைய பேர் எடுத்திருப்பாங்க திட்டம் இன்ட்ரடியூஸ் ஆனோடனே. அப்படி எடுக்காமல் இருக்காங்கன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ ஆஃப் லேட் 18 என்ட்ரு ஆகிருப்பாங்க இல்லையா, 18, 19, 20. ஸோ இப்போ அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்டுடைய அந்த ஸ்கீமில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் மட்டும், அதை ஜஸ்ட் நிறைய பேர் ஆன்லைன்லேயே ஆப்ஷன் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு பேப்பரில் பேங்க் போய் பேப்பரில் எழுதி கொடுத்தாங்கன்னா வருஷம் எஸ்பி அக்கௌண்ட்லேயே டிடெக்ட் பண்ணிட்டுருவாங்க. ஸோ இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க வந்துட்டு என் குழந்தையோட ஃபியூச்சரை நான் செட்டில் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது. இப்போ நிறைய பேர் வந்து அந்த காலத்தில் வந்து நிலம் வாங்கி வச்சாங்க குழந்தைங்களுக்கு, அதுக்கப்புறம் தங்கம் வாங்கி வச்சாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் 90s வந்து பார்த்தீங்கன்னா 80s 90s
இன்சூரன்ஸை வந்து ப்ரிடாமினட்டாக நிறைய விற்றாங்க, பல நிறுவனங்கள் விற்றாங்க இன்சூரன்ஸை. ஸோ இப்போ ஆஃப் லேட்டாக மக்களிடையே உள்ள கிரேஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காரைக்குடியிலேருந்துலாம் ஒருத்தர் பேசினார். அதெல்லாம் சொன்னார், சார் நான் தெரியாமல் போய் இன்சூரன்ஸில் போட்டேன் சார், போட்டு எனக்கு ரிட்டர்னே பெருசாக இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் மியூச்சுவல் ஃபண்டை பற்றிலாம் எங்களுக்கு தெரிய வருது, இந்த வீடியோஸ்லாம் இவ்வளோ ரிட்டர்ன் அவ்வளோ ரிட்டர்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இப்போ ஆஃப் லேட் வந்து மக்களிடையே வந்து உள்ள ஒரு கிரேஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். என் குழந்தைங்களுக்கு நான் பிறந்த உடனே போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய காலேஜ் எஜுகேஷன், பர்டிகுலராக காலேஜ் எஜுகேஷன், குழந்தைங்களுக்கு நான் சொத்து சேர்த்து கொடுங்கன்னு சொல்ல மாட்டேன். குழந்தைங்க வந்து காலேஜ் படிக்க போகல, உங்கள்கிட்ட ஸ்கூல் எஜுகேஷனே இன்னைக்கு காஸ்ட்லி தான். காலேஜ் படிக்க போகல, ஈவன் கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் கூட நம்ம ஹாஸ்டல் ஃபீஸு, சாப்பாட்டு ஃபீஸு, டியூஷன் ஃபீஸ் கொஞ்சம் கொஞ்சம் கட்டணும். ப்ரைவேட்டாக இருந்தால் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் ஃபீஸுக்காக நீங்கள் போடணும்னா பெஸ்ட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் தான். ஏன்னா இப்போ குழந்தை பிறந்த உடனே அல்லது ஒரு 5 வயசாக இருக்குது இல்லைலாம் பார்த்தீங்கன்னா, 5 வயசாக இருக்குது குழந்தைன்னா இன்னும் 12 வருஷம் இருக்குது, குழந்தை பிறந்த உடனேன்னா இன்னும் 17 வருஷம் இருக்குது காலேஜ் போகிறதுக்கு. ஸோ அப்படிங்கிறது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ தாராளமாக வந்து மக்கள் வந்து ஒரு ஸ்மால் கேப் இன்வெஸ்ட்மெண்ட்லையோ, ஸ்மால் கேப் ஃபண்டுலையோ, மிட் கேப் ஃபண்ட்லையோ, இல்லை கொஞ்சம் ரிஸ்க் குறைவாக வேணும்னா மல்டி கேப் ஃபண்டில், மல்டி கேப் வந்து ஒரு எவர் கிரீன் ஃபண்டு, ஸோ மல்டி கேப் ஃபண்ட்லையோ தாராளமாக போடலாம். சில்ட்ரனுக்குன்னே சில ஸ்கீம்ஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில். ஓகே, எனக்கு ஹை ரிட்டர்ன் வேணுங்கிறவங்க மல்டி கேப் ஃபண்ட் மாதிரில போயிடுங்க. எனக்கு சில்ட்ரன் டேகோட வேணும் அப்படின்னா சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்டுன்னு இருக்குது. நிறைய ஆல்மோஸ்ட் எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் வச்சிருக்காங்க. ஐசிஐசி வச்சிருக்காங்க, HDFC வச்சிருக்காங்க, இன்னும் யூனியன் வச்சிருக்காங்க, எல்லாரும் சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அந்த சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்டில் போட்டிங்கன்னா என்னென்னா 5 வருஷம் மினிமம் லாக் இருக்குது. எய்தர் குழந்தை 17 வயசு ஆயிருக்கணும் அல்லது மினிமம் நீங்கள் 5 வருஷம் ஹோல்டு பண்ணணும். ஓகே. ஸோ எனக்கு லாக் வேணும், நான் பணத்தை போய் எடுத்துருவேன் அப்படின்னு பயப்படுறவங்க சில்ட்ரன்ஸ் ஸ்கீமில் போய்க்கிங்க, அதில் லாக் இருக்குது. அதர்வைஸ் வந்து எனக்கு அந்த லாக்கெல்லாம் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் ரிட்டர்னும் பெட்டராக இருக்கணும் அப்படின்னா ஒரு மல்டி கேப் ஃபண்டில் வந்து தாராளமாக குழந்தைங்க பேர்லேயே ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு அப்பா அம்மாவை கார்டியனாக போட்டுக்கலாம். அப்பா அம்மா பேனை வச்சே குழந்தைங்களுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். அப்பா அம்மா பேங்க் அக்கௌண்ட் மூலமாகவே பணம் போகலாம். ஆனால் பணம் திரும்பி வரையில குழந்தைங்க நேம்ல பேங்க் அக்கௌண்ட் வேணும். ஓகே, அது கம்பல்சரி, அது கவர்மெண்ட் ரெகுலேஷன். எந்த விதத்துலையும் மிஸ்யூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால குழந்தைங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து தான் அந்த பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகும், திரும்ப வரையில அது வந்துடும். ஸோ அதனால இப்போ நீங்கள் நிலத்தை விட, கோல்டை விட, வேற டெபாசிட்ஸு, பாண்டு, இன்சூரன்ஸு, இதை விடவெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து குழந்தைங்களுக்காக சேமிக்கையில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன், ஒரு உன்னதமான ரிட்டர்னை தரும். ஓகே. இப்போ ரீசெண்ட் டைமில் நிஃப்டி 50 வந்துட்டு 24,000 மார்க்கை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. இது நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய சந்தோஷமான விஷயமா இருந்தது. இப்போ நிஃப்டி 50லையோ இல்லை அது ரிலேட்டடான வேறு ஏதாவது ஃபண்டு மூலமாகவோ நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னா உங்கள் சஜஷன் என்ன சார்? ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நிஃப்டி 50லாம் ஒரு யூ ஹேவ் டு பி எ லாங் டேர்ம் இன்வெஸ்டர். நிஃப்டி 50 நான் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு எடுத்துக்கிறேன், அதுதான் ஈஸி. ETF இருக்குது, இண்டெக்ஸ் ஃபண்டு இருக்குது. இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து 100 ரூபா, 500 ரூபா, 300 ரூபாயிலேருந்துலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மக்கள். ஸோ அதனால இண்டெக்ஸ் ஃபண்டில் போய்க்கிறாங்க அப்படின்னா அது ஒரு வகையில் வந்து இப்போ நிஃப்டி எவ்வளோ ஏறுதோ அதே அளவு உங்களுடைய ஃபண்டு வேல்யூவும் ஏறும். ஓகே, நிஃப்டி 10% ஏறுச்சுன்னா உங்கள் ஃபண்டு வேல்யூவும் 10% ஏறும். நிஃப்டி 10% இறங்குச்சுன்னா உங்கள் ஃபண்டு வேல்யூவும் 10% இறங்கும். லோ காஸ்ட்லையும் வரும் இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறத கண்டு. இப்போ அது வந்து ஒரு மிதமாக மார்க்கெட் எவ்வளோ வளருதோ அந்தளவு நானும் வளர்ந்தா போதும், மார்க்கெட் எவ்வளோ இறங்குதோ அந்தளவு நானும் இறங்கினா போதும், எனக்கு எக்ஸ்ட்ரா 1% ரிஸ்க்கு கூடவோ குறைச்சோ வேண்டாம், எல்லாருக்கும் கிடைக்கிறது எனக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு பெஸ்ட்டு. ஓகே. ஆனால் இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட்ஸ்னு வந்திருக்கு. ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட்ஸ் என்னென்னா அது ஸ்பெஷல் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 200 மொமெண்டம் 30 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு இருக்கு, அல்லது மிட் கேப் நிஃப்டி மிட் கேப் 150 குவாலிட்டி 30 இண்டெக்ஸ் அப்படின்னு ஃபண்ட் இருக்குது. அதே மாதிரி ஸ்மால் கேப்பில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட்ஸில் போகையில் வந்து உங்களுடைய ரிட்டர்ன் வந்து ரெகுலர் இண்டெக்ஸ் ஃபண்டை விட அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட்ஸை பார்க்கலாம். அதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கொஞ்சம் ஹையராக இருக்கும். இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கொஞ்சம் லோயராக இருக்கும், ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் அதிகம். ஸோ இந்த ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட்ஸு, மொமெண்டம் ஃபண்ட்ஸு, இது எல்லாமே வந்து ஆஃப் லேட்டாக கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அக்ரெசிவாக ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிஃப்டியை விடவும் எனக்கு அதிக ரிட்டர்ன் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து தே கேன் கோ வித் ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட்ஸ்.